தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் துண்டுச்சீட்டில் கொடுக்கப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்கள் என திமுக எம்பி கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களிடம் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திமுக எம்பி கல்யாணசுந்தரம் செய்தியாளர் சந்திப்பின் போது துண்டுச்சீட்டில் ஸ்டாலின் அரசுக்கு சாதகமான 4 கேள்விகளை எழுதி இதை மட்டும் கேட்குமாறு அவரது ஆதரவாளர்கள் மூலம் வலியுறுத்தினார். தீய சக்தி திமுகவுக்கு ஆதரவான ஊடக செய்தியாளர்கள் அந்த கேள்விகளை கேட்க எம்பி கல்யாணசுந்தரம் தான் எழுதி வைத்திருந்த பதில்களை வாசித்தார். இதைத் தொடர்ந்து பிற ஊடக செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டபோது திமுக எம்பி தலையை சொரிந்து திணறியபடி பதிலளித்தார். பத்திரிகையாளர்களுக்கு சலுகைகள் தருவதாக கூறுவதும் பின்னர் இதுபோன்ற கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் என வற்புறுத்துவதுமே திமுகவின் சூழ்ச்சி என பலரும் அப்போது விமர்சித்து வெளியேறியது பரபரப்பானது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய பகுதிக்குள் சுமார் 4.5 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டி மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கிலிப்பாடி கிராமம் அருகே 4,28 லட்சம் ரூபாய் மதிப்பில் கம்பன் கால்வாய் குறுக்கே பாலம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாயிகளின் நிலங்கள் கையகப்படுத்த உள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 900 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். விமான நிலையம் அமையவுள்ள பகுதியில் புதிதாக எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கப்படாத நிலையில் திமுக நிர்வாகி கமிஷன் பெறுவதற்காக சுமார் 4.5 கோடி ரூபாயை கொள்ளையடிக்க தரமற்ற முறையில் பாலம் கட்டப்படுகிறது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதை தாரக மந்திரமாக கொண்ட திமுக எரிகிற தீயில் பிடுங்கினவரை லாபம் என கொள்ளையடிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மீறி நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அது இடிக்கப்படக்கூடிய பாலம், இடிக்கப்பட வேண்டிய பாலம் என்று தெரிந்தே கொண்டு வருகிறீர்களே, யாருடைய பயனுக்காக, யாருடைய லாபத்துக்காக? அப்ப ஆளும் தரப்பு என்றால், ஆளுங்கட்சி என்றால், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் என்றால் அனுபவித்துக் கொள்ளலாம், அரசாங்க நிதியாக என்றால் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் நல திட்டம் என்ற ஒரு போர்வையில் இப்படி ஒரு மற்ற ஒரு பாலத்தை கட்டுகிறார்கள். அதுவும் ஒரு உண்மையாகவே அந்த பாலம் உறுதியான பாலமே அல்ல, அதுவும் ஒரு ஆய்வுக்கு உட்பட வேண்டிய நிலை. அப்படி எல்லாம் இப்படி பல்வேறு முறைகளுடன் செய்யக்கூடிய இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.